சரி, நீ வந்து நம்ம எல்லாம் காலேஜ் லைஃப்ல சூப்பரா போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து நீ காலேஜ் லைஃபை கடந்து நீயும் என்னெல்லாமோ பிசினஸ் பண்ணி எல்லாமே கடந்து வந்துட்டு இருக்க. இப்போ வந்து வரக்கூடிய ஃபியூச்சர்ஸுக்கு நீ என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜை விட்டு வெளியே வரும்போது நீ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிற? இப்போ வரக்கூடிய ஃபியூச்சரில் உள்ள பையங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிற? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் மட்டும் தான் பண்ணோம். அதான் விஷயம். பார்த்துங்க, படிக்கணும்ன்ற எண்ணமே எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை, கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களோட பேக்ரவுண்ட்ஸ் வந்து அப்போ அப்படி இருந்தது. சரி, எங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் எங்களோட வாழ்வாதாரங்கள் கிடைச்சிட்டு இருந்தது. அதனால நாங்கள் அதை பற்றி நினைக்கவே இல்லை. அன்னைக்கு சூழ்நிலைக்கு படிப்பு அவ்வளவு முக்கியமான விஷயமா எங்களுக்கு தெரியல. நான் சொல்றது கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்ப ஆனா அப்படி தலையில மாறிடுச்சு அந்த சிச்சுவேஷன். ஸோ இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன படிக்கணும்னு சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபியூச்சர் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க சூஸ் பண்ணணும். காலேஜ் படிக்கும் போது என்ஜாய் இருந்தாலுமே வந்து என்ன படிக்கணும், காலேஜ் படிக்கும் போது என்ஜாய் பண்ண முடியாது. சரி, நல்லா படிக்கணும். அடுத்து வந்து நம்ம ஃபியூச்சர்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபியூச்சரை நீங்க முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன வேணும்னு படிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு ஜாபுக்கு போய் சம்பாரிச்ச பிறகுதான் நீங்க என்ஜாய் பண்ண முடியும்.